ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். ஆசியா கண்டம்னா பலவிதமான பாஷை, கலாச்சாரம், சாப்பாடு, இயற்கை அழகுன்னு உலகத்துக்கே ஒரு அட்ராக்ஷன் தாங்க. இந்த நிறைய விஷயங்கள் இருக்கிற கண்டத்துல டூரிஸ்டுகளை ரொம்ப கவர்ற நாடுகள் லிஸ்ட்ல நம்ம இலங்கை ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. நாலு பக்கமும் நீலக்கடல் சூழ்ந்து பச்சை பசேல்னு தேயிலை தோட்டங்கள், அடர்ந்த காடுகள், தங்க கலர் மணல் பீச்சுகள், பழங்கால வரலாறுன்னு நிக்கிற இந்த நாடு எந்த மாதிரி டிராவலர் வந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒன்னை கண்டிப்பா வச்சிருக்கு. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு இலங்கையில சுத்தி பார்க்க வேண்டிய முக்கிய இடங்களை பட்டியலிடப்பட்டிருக்கு. இத பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இலங்கையோட பெரிய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ல ஒண்ணு அதோட பலவிதமான பூகோள அமைப்பு, கிளைமேட் தான். நாட்டை மூணு முக்கியமான பகுதியா பிரிக்கலாம். பீச் பக்கத்து சமவெளிகள், மத்தியில இருக்கிற மலைநாடு, தென் மத்திய மலை பிரதேசங்கள். மத்திய மலைநாடு கண்டி, நுவரெலியா, ஏலியா மாதிரி ஊர்கள் இந்த ஏரியாவில் வரும். தேயிலை தோட்டங்களால நிறைஞ்சு ஜில்லுன்னு கிளைமேட்டோட இருக்கும். இங்க டெம்பரேச்சர் ஒரு 15 முதல் 25 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும். ஃபேமஸான மலையக இரயில் பயணம் இந்த வழியா தான் போகும். டிராவல் பண்றவங்க பச்சை மலைகள், மூடுபனி, அருவிகள், தேயிலை தோட்டங்கள்னு கண்ணுக்கு விருந்தா காட்சிகளை பார்க்கலாம். நுவரெலியாவை குட்டி இங்கிலாந்துன்னு சொல்லுவாங்க. இங்க பூக்கள் நிறைஞ்ச தோட்டங்கள், கிரிக்கெட் மைதானங்கள், பழைய காலத்து காலனி பில்டிங்குகள் எல்லாம் பார்க்கலாம். கடற்கரை சமவெளிகள், வடக்கு, வடமேற்கு, கிழக்கு, தெற்கு பகுதிகள் பெரும்பாலும் சூடான, ஈரப்பதமான கிளைமேட்டோட இருக்கும். இந்த பகுதிகளில் தான் இலங்கையோட ஃபேமஸான பீச்சுகள் எல்லாம் இருக்கு. வறண்ட மண்டலம், வட மத்திய மாகாணங்கள், அதாவது அனுராதபுரம், பொலன்னறுவை மாதிரி ஏரியாக்கள்ல மழை குறைவா, வறண்ட கிளைமேட் இருக்கும். சிகிரியாவின் பெருமை இலங்கையோட அடையாளங்கள்ல சிகிரியா ரொம்ப முக்கியமான இடம். யுனெஸ்கோ அங்கீகாரம் கொடுத்த உலக பாரம்பரிய தளமானது சிகிரியா. இது ஒரு பாறை கோட்டை, அரண்மனை சேர்ந்த ஒரு காம்ப்ளெக்ஸ். கிபி 5ஆம் நூற்றாண்டுல மன்னன் காசியப்பன் கிபி 477 முதல் 495 வரை இதை கட்டினாரு. சிகிரியான்னா சிங்கப்பாறைன்னு அர்த்தம். ஒரு பெரிய பாறை மேல இருக்கிற அரண்மனைக்கு போற வாசல் ஒரு சிங்கம் மாதிரி டிசைன் பண்ணி இருக்கிறதால தான் இந்த பேரு வந்துச்சு. பாறையோட அடியில இப்போ சிங்கத்தோட 2 பாதங்கள் மட்டும்தான் இருக்கு. பாறையோட உச்சிக்கு போற படிக்கட்டுகள் இந்த சிங்கத்தோட வாய் வழியா தான் போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த மொத்த சிகிரியா காம்ப்ளெக்ஸும் ஒரு பிளான் பண்ணின டவுன் மாதிரி. இதுல தண்ணி தோட்டங்கள், குளங்கள், அரண்மனை கட்டடங்கள்னு எல்லாம் இருக்கு. இது பண்டைய காலத்து நகர அமைப்பு, தண்ணி பாசன டெக்னாலஜியோட பெருமையை காட்டுது. சிகிரியாவோட ரொம்பவே அட்ராக்டிவான விஷயம் அங்க இருக்கிற குகை ஓவியங்கள் தான். சிகிரியா பெண்கள்னு சொல்ற இந்த ஓவியங்கள் பாறையோட மேற்கு பக்கத்துல ஒரு குகை மாதிரி இடத்துல கலர் கலரா வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த 1500 வருஷம் பழமையான ஓவியங்கள் தேவதைகள் இல்லைன்னா மன்னன் காசியப்பனோட அரசவை பெண்களை காட்டுதுன்னு நம்பப்படுது. மெழுகு கலந்த கலர் பிக்மெண்ட்டுகளை பயன்படுத்தினதால இந்த ஓவியங்கள் அதோட பிரகாசத்தையும் நுணுக்கத்தையும் பல நூற்றாண்டா காப்பாத்தி வச்சிருக்கு. ஒரு 1144 அடி உயரமான இந்த பாறை உச்சிக்கு போகணும்னா 1200க்கும் மேல படிக்கட்டுகளை ஏறி போகணும். மேலிருந்து பார்க்கிற காட்சி செம வியப்பை கொடுக்கும். பச்சை நிற காடுகள் தூரத்து மலைகள் வரைக்கும் தெரியும். சிகிரியா ஒரு கட்டடக்கலையோட அதிசயம் மட்டுமில்லை, இலங்கையோட பழைய கலாச்சாரம், கலைக்கு ஒரு சாட்சி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, சில புராண கதைகள் சிகிரியாவை இராமாயணத்துல வர்ற அரக்கர் மன்னன் ஈராவணனோட கோட்டையோட தொடர்பு படுத்துது. இது இலங்கையோட பழங்கால வரலாறு, புராண கதைகளோட இருக்கிற ஆழமான தொடர்பை காட்டுது. இலங்கையில இராமாயணத்தை பத்தி சொல்ற நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குங்க. இது நம்ம இந்திய துணைக்கண்டத்தோட கலாச்சாரத்துல பின்னி பிணைஞ்ச விஷயம். வடக்கு, கிழக்கு, மத்திய மலைப்பகுதின்னு நாடு முழுக்க இராமர், இராவணன் பேர்ல அடையாளங்கள் இன்னைக்கும் காண கிடைக்குது. இராமாயணம் படி இராவணன் சீதைய இலங்கைக்கு கடத்திட்டு வந்தப்புறம் அசோக வனம்னு ஒரு தோட்டத்துல சிறை வச்சிருந்தான். அந்த இடம்தான் இப்ப நுவரெலியா கிட்ட இருக்கிற சீதை எலியா, சீதையின் கற்பாறை நம்புறாங்க. அங்க சீதைக்காக ஒரு சின்ன கோவில் கட்டி இருக்கிறாங்க. அப்புறம் சீதை உட்கார்ந்திருந்ததா நம்புற ஒரு அசோக மரத்துக்கு இன்னைக்கும் பக்தர்கள் பூஜை பண்றாங்க. உலகத்திலேயே சீதைக்காக மட்டும் இருக்கிற சில கோவில்ல இதுவும் ஒண்ணு. கோவிலுக்கு பக்கத்துல ஒரு பெரிய பாறையில ஒரு காலடி தடம் இருக்கு.
அது அனுமன் தடம்னும் சில பேர் இராவணன் தடம்னும் சொல்றாங்க. இராவணா எல்லை நீர்வீழ்ச்சி இலங்கையோட ஊவா மாகாணத்துல இருக்கிற இந்த அருமையான அருவி இராமாயணத்தோட நேரடியா சம்பந்தப்பட்டது. இராவணன் சீதையை இந்த அருவிக்கு பின்னாடி இருக்கிற ஒரு குகைக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்ததா நம்புறாங்க. 1080 அடி உயரத்திலிருந்து கொட்டுற இந்த அருவி இலங்கையோட பெரிய அருவிகள்ல ஒண்ணு. மெயின் ரோட்ல இருந்தே இந்த அழகான வியூ தெரியும். அதனால போட்டோ எடுக்க வர்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிச்ச இடம். திருக்கோணேஸ்வரம் கோவில் திருகோணமலை மாவட்டத்தோட கேபிட்டல் சிட்டியான திருகோணமலையில இருக்கிற இந்த பழைய சிவன் கோவில் இராமாயண காலத்துக்கும் முன்னாடியே இருந்ததுன்னு சொல்றாங்க. 3 பக்கமும் கடலால சூழப்பட்ட ஒரு மலைக்குன்ற மேல இந்த கோவில் இருக்கு. இதோட கட்டிடக்கலைக்காக ரொம்ப ஃபேமஸ். இந்த கோவில் இராவணனோட சம்பந்தப்பட்டதுனும் அவர் இங்க சிவபெருமான கும்பிட்டார்னும் நம்பப்படுது. திருகோணமலை துறைமுகம் இயற்கை துறைமுகங்கள்ல ஒண்ணு. அது ஈராவணனோட புஷ்பக விமானம் தரையிறங்கின இடங்கள்ல ஒன்னாவும் கருதப்படுது. இலங்கை டூரிசம் சொல்றபடி சக்தி வாய்ந்த அரசன் இராவணனோட வரலாற்றை சொல்ற மாதிரி சுமார் 50க்கும் மேற்பட்ட இடங்கள் இன்னைக்கும் பாதுகாக்கப்படுது. இது புராணம் வரலாறு ரெண்டும் இலங்கையோட கலாச்சார அடையாளத்துல எப்படி ஒன்னா இருக்குன்னு காட்டுது. வரலாற்று சின்னங்கள் இலங்கையோட வரலாறு நம்ம தமிழ்நாட்டோட சோழ சாம்ராஜ்யத்தோட நெருக்கமா பின்னிருக்கு. 10 மற்றும் 11ஆம் நூற்றாண்டுல சோழர்கள் இலங்கையோட மத்திய பகுதிகளை கைப்பற்றி அனுராதபுரத்தோட பழைய தலைநகரத்தை விட பொலன் அறுவையை அவங்க ஆட்சியோட மையமா மாத்தினாங்க. சரணாலயம் மற்றும் தேசிய பூங்காக்கள் இலங்கைனா அதோட உயிர் பன்முகத்தன்மைக்கு ரொம்ப ஃபேமஸ். இங்க இருக்கிற வனவிலங்கு சரணாலயங்களும் தேசிய பூங்காக்களும் தான் சுற்றுலா துறைக்கே முதுகெலும்பு மாதிரி. இலங்கை யானை, நீலத்தட்டை குரங்கு, சோம்பல் கரடி, அது மட்டும் இல்லாம நாட்டோட தேசிய விலங்கான இலங்கை சிறுத்தைன்னு ரொம்ப அரிய அழிஞ்சிட்டு வர்ற பல விலங்குகளுக்கு இதுதான் வீடு. யால தேசிய பூங்காதான் இலங்கையிலேயே ரொம்ப பழமையானதும் பிரபலமானதும். இது நாட்டுக்கு தென்கிழக்கு பக்கம் இருக்கு. நிறைய வனவிலங்குகள் இங்க இருந்தாலும் இலங்கை சிறுத்தைகள் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப ஃபேமஸ். சஃபாரி ஜீப்ல போற டூரிஸ்டுங்க யானை, முதலை, கரடி, மான், பல வகையான பறவைகளை அதோட காட்டிலேயே பார்க்கலாம். இலங்கையோட சுற்றுலா துறைக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. 2019 நடந்த தீவிரவாத தாக்குதல்கள், 2020ஆம் வருஷத்துல ஆரம்பிச்ச கோவிட்-19 நோய்னு எல்லாமே சுற்றுலா துறையை பெரிய அளவுல பாதிச்சது. டூரிஸ்டுங்க வர்றதே நின்னு போச்சு. அதுக்கப்புறம் 2022 வந்த கடுமையான பொருளாதார பிரச்சனையும் சுற்றுலா துறையை புரட்டி போட்டுச்சு. ஆனா இலங்கையோட சுற்றுலாத்துறை எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மீண்டு வர்றதுல ரொம்ப பெரியது. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பிறகும் கவர்மெண்ட்டும் பிரைவேட் ஆளுங்களும் ஒன்னா சேர்ந்து டூரிஸ்டுங்க நம்பிக்கையை மறுபடியும் பெறவும், பாதுகாப்பு நடவடிக்கைகளை நல்லா பண்ணவும், சுற்றுலாத்துறையை மறுபடியும் நல்லா கொண்டு வரவும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.